ஹலோ சில பைட்டு சைஃபை கரண்ட் டிஎன் பார்ட் டைம் பெட்டில் வர இந்த விதத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன பிஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருந்தால் பார்க்க போகிறோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மண்ட் லைனில் மேல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரு பியூர் சில்வர் ஓகேவா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருந்தேன் ஓகேவா. பேர் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 3 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்கி வந்து கரண்டில் இருக்குது. 2 ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் இருக்குது. பீஸோட ரேட் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கொடுத்துடலாம். மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவளாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நிறைய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த பேர் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேரிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலுமே சரி ஒரு நல்ல மஸ்தில் இருக்க மேலு, ஃபீமேலுமே சரி ஒரு நல்ல இதில் இருக்கிறதான் ஓகே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேர் ஆயிடுச்சு. ஃபைனல் ரேட் வேணால் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம். நம்மளுக்கு நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலியமங்கலங்கிற ஊர் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபீமேலோட ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாலே ஃபேர் ஆன மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு ஃபீமேல் மட்டும் வேணாலுமே பிரித்து வந்து தந்துடலாம். ஃபீமேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கனாலுமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓகேவா. ரெட்டில் ஒரு ஃபீமேலு, பிளாக்ல ஒரு ஃபீமேல் இருக்கு. இந்த ஃபீமேலோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 700 வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரு ஆல்மண்டில் மேல் அப்புறம் டைகரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இது ரெண்டுமே பேர் ஆயிடுச்சு. இதோட பேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 கொடுத்தலாம். ஆல்மண்ட் லைன் மேலு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டைகரு. ரெண்டும் பக்கமான பேர் ஓகேவா, எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு பேர் தான். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறோம். பேர் வந்து 1200 கொடுத்தலாம். இன்னும் பேர் ஆகலை. அந்த வால் கிட்ட லைட்டாக வெளில இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா மேலு. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடும். அந்த பிளாக் லைட்டாக ஏன் வெளில இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பியூர் ஒயிட் மேலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபீமேலுக்கும் பிறந்தது தான் அந்த பீஸே, நம்மள்ட்ட வளர்ந்தது தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டில் அது பேர் அமெரிக்கன் ஃபேண்டைனில் ஒரு பேர் கிடக்குது. முட்டைக்கு துரத்திட்டு இருக்க பேரே இருக்குது நம்மள்ட்ட. அதோட பேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கொடுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேண்டைனில் இருக்குது. இந்தியன் ஃபேண்டைனில் ரெட்டு மேலு, ஒயிட் ஃபீமேலு, லைட்டாக ஆல்மண்ட் வந்து வந்திருக்கும் வால்கிட்ட மட்டும். இந்த பேருமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் ஃபேண்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கொடுத்தலாம். அப்புறம் இந்த நார்மல் இந்தியன் ஃபேண்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கொடுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்பி இருக்குது. இந்த கூவிட்டு இருக்கு பாருங்க அந்த ஆணுமே ஒரு தரமான ஆணு தான். பேரோட தான் இருக்கு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் பவுட்ரு இந்த காமிக்கிற பாருங்க. இந்த இருக்கு பாருங்க பொம்மேரியன் பவுட்ரு. ரெண்டுமே பேர்டாக இருக்குது. எக்லே பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. எக்லே பண்ணிடுறோம். இதோட பேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து கொடுத்துடலாம். பூட்டட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சிராஜ் இருக்குது. சிராஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேல் கிட்ட அவைலபிளாக இருக்குது. மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க ரேட் வந்து கம்மியாக பண்ணிக்கலாம். 700 வந்து கொடுக்கலாம். என்னென்ன மேல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசையாக காமிக்கிறேன். இந்த பீஸை பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கிடக்கிற முஸ்கி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த முஸ்கி பார்த்தீங்கன்னா ஒரு 600 பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஸ்திரேலியன் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக காமிக்கிறோம் ஒன்றுன்னா. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இருக்குது பாருங்கள். இந்த மேல் தான் சொன்னேன். ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் இருக்குது. இந்த மேலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 வரும். இது வேணாம் எனக்கு வந்து பேராக வேணும்னாலுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பேர் தனியாக கிடக்குது. ரெட்டில் இல்லாமல் வேறு கலர்ஸில் சொல்கிறேன். அது எடுத்துக்கிறனாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள், நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கலாம். இந்த பேர் தான் சொன்னேன். இந்த பேர் சிராஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டையோட இருக்குது. வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் உடச்சி போட்டோம் ஒரு முட்டையை. இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 2 முட்டையோட கொடுத்துடலாம். ஒரு முட்டை உடஞ்சிருச்சு, அந்த முட்டையை தூக்கி போட்டேன். இன்னொரு முட்டை இருக்குது. அதோடய பார்த்தீங்கன்னா 1500 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம்டு ப்ரீடிங் பேர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் வசி சொல்கிறேன். இந்த ஃபீமேல் எடுத்துகிட்டு விடுவேன். தேவையில்லாத வேலை பார்த்துருப்பேன். அதனால பார்த்தீங்கன்னா அது முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அது வந்து தேவையில்லாத வேலை. எடுக்காமல் இருந்திருந்தனா கூட அது பாட்டுக்கு இருந்திருக்கும். ஃபீமேலை எடுத்து விடுறேங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருந்தோம். இந்த உடச்சிருச்சு பாருங்க, அவ்வளோதான். இந்த உடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ விடும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து உடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனில் ஒரு பேர் இருக்குது. ரெட்டில் பூட்டு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பூட்டு கிரஸ்டடு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலு, ஃபீமேல் வந்து சாண்டில் ஓகேவா. என்ன பேர் ஆகலை, பேர் போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 கொடுத்துடலாம். ஒருத்தான பேராக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 1500 கூட ஃபைனல் பண்ணிக்கலாம். ஏன்னா பேர் ஆகாத பட்சத்தில் நம்ம அந்த ரேட்டு கொடுக்கலாம் ஓகே. 1500 எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. இந்த பேர் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடும். பேர் பண்ணியே நம்ம கூட சேல் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேருமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்குது. இது வேணுங்கிறவங்களும் ஆஸ்திரேலியன் வேணுங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சாண்டில் மேல் வேணும்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட
கூட வரும். நம்ம சாண்டிலில் மேல் கூட உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 1800. இது வந்து ரேட்டு குறைச்சிக்கவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் பூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரஸ்டடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸ்லேயே இருக்கும், மேலும் சரி ஃபீமேலும் சரி. ஆல்ரெடி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணி சிக்லே பண்ணது 100% ப்ரூவன் ப்ரீடிங் பேர். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகலாம் நம்ம எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ப்ரீடிங் பேர். இப்போயே பார்த்தீங்கன்னா எக்கு தான் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வச்சிரும். இந்த பேர் வேணுங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கறதுக்கு வாங்க பாருங்கள். அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசையாக காமிக்கிறேன். ஃபிஷ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். டேங்க் வந்து வந்துருச்சு, அப்புறம் வந்து சீக்கிரமே போட்டலாம். இந்த பேர் தான் சொல்லியிருந்தேனே உங்கள்கிட்ட இந்தியன் ஃபேண்டில் 1500 சொல்லிட்டு, அதை வந்து கூண்டுக்குள்ளே விட்டு காமிச்சலாமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ப்ரீடிங் பேர் தான். எக்லே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பூட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி. அமெரிக்கன் ஃபேண்டில் அளவுக்கு பூட்டு இருக்காது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூட்டு இருக்கும். பூட்டே இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. நம்ம பூட்டு ஒரு நல்ல ஹெவியான பூட்டாகவே இருக்கும். நார்மல் இந்தியன் ஃபேண்டிலுக்கு இருக்கிற பூட்டோட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். அவர் லாட்டாக கொடுத்த வாசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேட்டில் கொடுத்துருக்காரு 1500க்கு. ஏன்னா எக்லே பண்ண போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி சிக்கு வச்சிருந்த பேர் தான் ரெண்டுமே சரி, அதுவும் சரி இதுவும் சரி சிக்கு வச்சிருந்துச்சா நம்மளுக்கு நேற்று சொன்னாப்புல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபேண்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கு அந்தளவுக்கு வளர்க்காது. இந்த சிக்கெலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபேண்டைலை பொறுத்த வரைக்கும் வளர்க்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதான் சொன்ன அமெரிக்கன் ஃபேண்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த அமெரிக்கன் ஃபேண்டைல் இதுதான். அமெரிக்கன் ஃபேண்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹெவி பூட்டோடையே இருக்குது. 1800னா பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துடலாம் நம்ம. வின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக விரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்னையும் பார்த்துட்டேன்னா அமெரிக்கன் ஃபேண்டைலுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஃபெதர்ஸ் எல்லாம். ஒர்த்து தான் நீங்கள் எடுத்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் மேல் சொன்னேன். இந்த மேல் எதுக்கு நான் வாங்கினேன், எந்த பர்பஸ்க்காண்டி வாங்கினேன்னா, இப்போ ஒரு ஃபீமேல் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சிக்கை வளர்த்துட்டு இருக்கு. அதோட மேல் வந்து இதே கலரில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. இப்போ அந்த பேரே அப்படியே கொடுக்குறதா. இந்த மேல் தனியாக வேணாலும் எடுத்துக்கோங்க, 700 வரும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஃபீமேலு அந்த மேல் இந்த சிக்கு 2 இருக்கும். இதில் வந்து ஒரு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. ஒரு சிக்கு மட்டும் தான் இருக்குது. ஒரு சிக்கு, இந்த ஃபீமேலு, அந்த மேல் மூணுத்தையும் சேர்த்து 1500 கொடுத்துடலாம். யாருக்காச்சும் வேணால் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி இங்கே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் கேஸ்.